ஸோ தோழர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உழைப்பாளர்கள் தினம். ஸோ அதனால் உழைக்கிற எல்லா உழைப்பாளிகளுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஆல்சோ நம்ம தலைக்கும் இன்றைக்கி பர்த்டேயா, ஸோ உங்கள் ஆடியன்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஆல்சோ தலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெர்பேட் கொடுத்துக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. நான் விட்டு போனது கேப் போக வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா குனிஞ்சு தள்ளி இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ரோமன் ரெயின்ஸோட ரிட்டன் அப்டேட்லேருந்து கோல்ட்பர்க்கோட நெக்ஸ்ட் மேட்ச் வர வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. ரொம்ப ப்ரீஃபாலாம் பேசணும்னா டாபிக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா டீகோட் பண்ணிட்டு போயிடலாம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்வீடாக போய் வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மாதிரி மறக்காம ரெஸ்ட் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைமஸ் பண்ண வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். நம்ம சேனலோட வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அடி வாங்குது. ஸோ அதை நான் பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் கூட கிடைக்க மாட்டேது. 10 வியூஸ் 12 வியூஸ்ன்ற மாதிரி போகும்போது எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வருதுன்னா, நான் வந்து 6.3K ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. பட் 10-12 வியூஸ் போனால் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்க தானே செய்யும். ஸோ ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 100க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வியூஸே குறையாது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா 7K ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ்லாம் போயிடுச்சு. ரைட், அதெல்லாம் ஒரு காலம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்லாம் போட பார்க்குறேன். பட் இது என்னால் கேரி பண்ணியும் கொண்டு போக முடியல, பட் இதை விட்டுட்டும் போக முடியல. ஸோ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ உங்களோட சப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஆல்ரெடி ஸ்ட்ரைக்கு ஈக்குன்னு எல்லாத்தையும் கொடுத்து தொலைகிறானுங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. ரைட், அந்த அப்டேட்ஸே நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல. சரி, அதை எல்லாத்தையும் பார்த்தோம். அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்டுரும் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அப்டேட்லேருந்து. ஸோ நம்மளுடைய ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மேக்கின்டையர் ரிலேட்டட் தான். ஸோ இப்போதைக்கு கரண்டாக ட்ரூ மேக்கின்டையர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ரோல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் PW இன்சர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு இப்போதைக்கு கரெக்டாக நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ரோல் பண்ண போகிறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அலாங் அண்ட் ஆல்சோ நம்மளுடைய லிவ் மார்கனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ரோல் பண்ண போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ட்ரூ மேக்கின்டையர் கூடவே கிடையாது, நம்ம லிவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு மூவி ரோல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஜாப்பனீஸ் ஃபிலிம் டேரக்டரோட வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஃபிலிமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிவ் மார்கன் கமிட் ஆயிருக்காங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேட் லுக்கின்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவியோட டைட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்மளுடைய லிவ் மார்கன் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண போகிறாங்கன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பேட் மேக்கஃபே அண்ட் ஆல்சோ குந்தர் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ கரெக்டாக இவங்களுக்கான ஃபியூடை வந்து பார்த்தீங்கன்னா WWE டெவலப் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ பேக்லாஷில் இவங்க 2 பேருக்குமான மேட்ச் நடக்கும்ன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரெக்டாக நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரெசல் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களுக்கான ஃபியூடு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக குந்தர் வர்சஸ் கோல்ட்பர்க்கான ஃபியூடுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரோடைய ஃபியூடு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக கோல்ட்பர்க்கோட வந்து பார்த்தீங்கன்னா போகலாம்ன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டட் அப்டேட்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் பேட் பிளட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குமான இன்ட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். இப்போ நம்மளுடைய பேட் மேக்கஃபேக்கும் குந்தரோட ஃபியூடு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக கோல்ட்பர்க் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா முடியும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 4வது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கரண்டாக ஒரு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா WWE ட்ரேட்மார்க் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த நேமை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் டு டிஸ்மெம்பர்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த நேமுக்கான ட்ரேட்மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா WWE சைன் பண்ணியிருக்காங்களாமா. அண்ட் ஆல்சோ இது மெஜாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா ECWல யூஸ் பண்ண ஃபேஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளி ஒரு பேப்பரிவுக்கான ட்ரேட்மார்க்காக கூட இருக்கலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 5ஆவதாக வந்து பார்க்க வேண்டியது, ஸோ இந்த மந்தோடைய டாப் கூகுள்டு சூப்பர் ஸ்டார்ஸ் யாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10th பிளேஸில் நம்மளுடைய லிவ் மார்கன் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. 9th பிளேஸில் ஜே ஊசோ, 8th பிளேஸில் ரேமோ ஸ்டுடியோ, 7th பிளேஸில் லோகன் பால், 6th பிளேஸில் CM Punk, 5வது இடத்துல நம்மளுடைய ராண்டி ஆர்டன் இருக்காரு. 4th பிளேஸில் நம்மளுடைய ரியா ரிப்ளே இருக்காங்க. 3rd பிளேஸில் இந்த அமெரிக்கன் நைட்மேர் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன், பழைய அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் இருக்காரு. ஸோ 2nd பிளேஸில் நம்மளுடைய OTC ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காரு. 1st பிளேஸில் த ஒன்லி கை த ரியல் சாம்பியன் நம்மளுடைய ஜான் சீனா இருக்காருன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 6வது இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அலெக்சா பிளேஸ் ரிலேட்டட் தான். இப்போ கரண்டாக ஆடியன்ஸ் பெரிய லெவலில் அலெக்சா பிளேஸை பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாங்க. இது ரிலேட்டட் நமக்கு PW இன்சர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அலெக்சா பிளேஸ் சூனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆவாங்களாமா. ரிட்டர்ன் ஆகிற பட்சத்துக்கு அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயட் சிக் ஃபேக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா லீட் பண்ணுவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் வந்து அலெக்சா பிளேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயட் சிக் ஃபேக்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் லீட் பண்ணுவாங்கன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கேரியன் கிராஸ் ரிலேட்டட் தான். ஸோ இப்போதைக்கு கரண்டாக கேரியன் கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாக்கு அப்புறம் பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WCலேருந்து காட்டியிருந்தாங்க. WWEக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து நிறையா வார்த்தைகள்லாம் தலைமை விட்டு இருந்தார். அண்ட் ஆல்சோ இப்போ கரண்டாக பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ கரண்டாக இது ரிலேட்டட் நியூஸஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி லைனுக்காக தான் WWE பண்ணுறாங்கன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்தீங்கன்னா
அவங்களுடைய டிவி ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக தான் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ கெரியன் கேஸை பொறுத்த வரைக்கும் WWE வந்து பார்த்தீங்கன்னா ரால ஒரு கேமியோ கொடுக்குற மாதிரி தான் தலைவனை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் டைம் ரொம்ப கம்மியாகவே இருந்திருக்கும். இப்போதைக்கு கரண்டாக நம்ம கெரியன் கேஸ்க்கான ஸ்க்ரீன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ரெசல் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போதைக்கு கரண்டாக முன்னாடி கெரியன் கேஸோடைய டிவி டைம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆக போகுதுன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசியாக மெயின் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போதைக்கு கரண்டாக ESPN நம்மளுடைய ஜான் சீனாக்கான ஒரு சில ஃபைனல் மேட்ச் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாஷில் நம்மளுடைய ஜான் சீனா வர்சஸ் ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அண்ட் ஆல்சோ மணி இந்த பேங்கில் ஜே ஊசோக்கும் ஜான் சீனாக்குமான ஒரு மேட்ச் வேணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பண்ணியிருக்காங்களாமா. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கு நம்ம ஜான் சீனா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்றதை பார்த்துருந்தோம். ஸோ ஜான் சீனாக்கும் சிஎம் பேங்க்மான மேட்ச் வந்து அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நடக்கும்ன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஜான் சீனாவும் நம்மளுடைய டிராவிஸ் ஸ்காட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீமாக இணைஞ்சு நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பேட் பண்ணி கூட சம்மர்ஸ்லாமில் கம்ப்ளீட் பண்ணலான்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஜோ ஹென்ரிக்கும் நம்மளுடைய ஜான் சீனாக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம TNA ஒரு பேப்பரியில் நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் மந்தில். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜான் சீனா வர்சஸ் நம்மளுடைய செத் ராலின்ஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்கும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க கிரவுண்ட் ஜோனில். அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ்க்கும் ஜான் சீனாக்குமான ஒரு அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் நடக்கிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ESPN வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக அவங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாக்காக வச்சிருக்காங்களாமா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா WWE கொடுப்பாங்களான்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கடைசி 2 மெயின் அப்டேட்ஸ் அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது நம்மளுடைய பில் கோல்ட்பர்க் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ கரண்டாக கோல்ட்பர்க் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ தான் வருவாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபெப்ரவரி பேட் பிளட்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் நம்மளுடைய குந்தருக்குமான ஒரு சில இன்ட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா WWE சைட்லேருந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ கரண்ட் நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுடைய கோல்ட்பர்க்கோடைய ஃபைனல் மேட்ச் அப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சம்மர் ஸ்லாமில் இருக்கும் இல்லைனா சவுதி பேப்பரியில் இருக்கும்ன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம் இல்லைனா அப்கமிங் சவுதி பேப்பரியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோல்ட்பர்க்கோடைய ஃபைனல் மேட்ச் அப் இருக்கும்ன்றது சொல்லியிருக்காங்க. ANX-ன்ற ஒரு சைட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த சோர்ஸ் கொடுத்து அப்டேட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ரெண்டாவது மெயின் அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய OTC ரோமன் ரெயின்ஸ் ரிலேட்டட் தான். இப்போதைக்கு கரண்ட் ரோமன் ரெயின்ஸை மிஸ் பண்ணுறோம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் பெரிய லெவலில் அந்த மாதிரிலாம் கொடுக்கல. பட் WWE வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல நார்மலாக தான் போயிட்டு இருக்கு. எப்படி ரோமன் ரெயின்ஸ் இல்லைன்னா போகுமோ அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதுன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ இப்போதைக்கு கரண்ட் நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய ஜான் சீனா பேக்லாஷுக்கு வரப்போகிறது கிடையாதுன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுடைய ஜான் சீனா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மணி இந்த பேங்க் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆவாருன்றதே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் பேக்லாஷுக்கு வர மாட்டார். ஏன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ்க்கான பெரிய லெவலில் ஃபியூடு இருந்தாலும் இப்போதைக்கு கரண்ட்டாக மெயின் ஈவெண்ட் ஸ்டாக் பண்ணிட்டாங்க. பேக்லாஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வர்சஸ் ராண்டி ஆர்டனுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட் நடக்கும்ன்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க்கு முன்னாடி வந்து ரிட்டன் ஆவாருன்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. லேட்டரெலாம் அந்த மே மந்த் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆகலாம்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஜூலைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்சஸ்லாம் கொடுத்துருவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ரெசல் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண பார்க்குறேன். உங்களுடைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு கொடுங்க. அண்ட் ஆல்சோ என் ஸ்க்ரீனில் முக்கியமான வீடியோஸ்லாம் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.